ரீசெண்டாக ரம்யா சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ண விஷயம் தெரியுமா? பிக் பாஸ் தமிழ் சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. பிரஜன் ரம்யா கிட்ட சாண்ட்ராக்காக சொன்ன விஷயம் ஒரு இஷ்யூவா இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்னன்றதை பார்த்துட்டு வாங்க. ரம்யா எப்போ உள்ள போற நீ? ரம்யா, நான் உன்கிட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா கிட்ட மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீல்ல விட்டுரு. எதுவுமே சொல்லாத, உனக்கு கொடுத்த டாஸ்க்கை மட்டும் நீ பண்ணிக்கோ, சரியா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுக்கு தான் உனக்கு அடித்தேன், சரியா? மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம், எதுவும் சொல்லாத, அப்படியே விட்டுரு. அவங்களே அவங்க கேம் ஆடி. பிரஜன் இந்த கேம் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட். சாண்ட்ரா மணி பாக்ஸ் வச்ச டைம்லேயே இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ள. ஸோ அப்போது செலிப்ரேஷனுக்காக உள்ளே வரப்போகிற ரம்யா கிட்ட பிரஜன் சாண்ட்ராவை மணி பாக்ஸ் எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை முன்னாடியே ஃபோனில் ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ மெசேஜ் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. தட் பிரஜன் ரம்யா கிட்ட சாண்ட்ராவை அந்த மாதிரி எடுக்க சொல்லாத, வேண்டாம், அதை அப்படியே மறந்துடு, விட்டுரு, லெட் ஹர் பிளே அ கேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை சாண்ட்ரா ஒரு இன்டர்வியூவில் ரம்யா கிட்ட பிரஜன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ரம்யா கனி கிட்ட சொன்னதுனால கனி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் சொல்லாத, வேண்டாம், அவங்க எடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத. ஆஸ் எ எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக இங்கே கனி பண்ணது தான் சரியான ஒரு விஷயம். எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளி உலக வாழ்க்கையிலேருந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலி கேமில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பேசிக் ரூல் கண்டஸ்டன்ஸ்குள்ளே. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமாவும் பிரஜன் சாண்ட்ராவோட கேம் எப்படி இருந்தது, அதுவும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.